ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்க சொன்னால், இலங்கையில் மீண்டும் புதிய பைக் விற்பனைக்கு வருகுது. அதுவும் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் கடைசிக்குள்ளே இந்த பைக்குகள் உங்களுக்கு இலங்கை முழுவதுமே விற்பனைக்கு வருது. அது என்ன பைக் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பஜாஜ் பல்சர் N160 N160 தான் இந்த பைக்கிட கரெக்டான மாடல். பிராண்ட் நியூ விற்பனைக்காக வருது இலங்கை முழுவதிலுமே. இது பார்த்திங்க சொன்னால் என்ன ப்ரைஸுக்கு வருது மற்றும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ லாஸ்ட்டில் அவங்கள இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க, ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ரீ புக்கிங் முன்னாடியே நீங்கள் உங்களோட வாகனத்தை புக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக அவங்களோட கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் தாரேன். இலங்கையில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் எந்த கடைக்கு போனால் எடுக்கலாம்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தாரேன். இலங்கை முழுவதிலுமே பஜாஜோட பல்சர் N160 பைக்குகள் இறக்குமதி ஆகுது. வாங்க, இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். என்ன சொன்னால் எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. என்ன சொன்னால் சுமார் 3-4 வருஷமாக போச்சு பிராண்ட் நியூ பைக் ஓடவே இல்லை. வந்தது பைக்குகள், அதுவும் லேடிஸோட பைக்ஸ் தான் வந்தது. அப்புறம் நார்மல் பைக்கான CT100லாம் வந்தது. அதோட நமக்கான ஒரு சூப்பர் பைக் மாதிரி ஒரு பைக்குமே வரையிலேன்னு சொல்லி எக்கச்சக்கமானவங்க ஏங்கி கொண்டு இருந்த பாய்ஸ் இருக்கிறாங்க. எஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இந்த பைக் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், பல்சர் N160 தான் இதோட கரெக்டான மாடல். சும்மா வேறு லெவல் லுக் கொண்டு MT-15 ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, முன்னுக்கு ஹெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கும். அதுபோல் தான் இந்த பைக்கோட ஹெட்டும் உங்களுக்கு இருக்கும். செம்மையாக இருக்குது பைக். உங்களுக்கு ஃபோட்டோஸ் பாருங்கள். இது நான் நெட்லேருந்து உங்களுக்காக நான் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு விற்பனைக்கு வந்துடும். அது உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு ஓகே, நான் ப்ரைஸ் சொன்னால் அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கண்டாக்ட் நம்பரும் அந்த கடையில் கண்டாக்ட் நம்பர் தாரேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான பைக்கை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். லீசிங் அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். பட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கை பற்றி சும்மா ஜஸ்ட் ஒருக்க பார்ப்போம். இது நான் நெட்டில் தேடின விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பல்சர் N60 பைக்கில் இருக்கிற மைலேஜ் என்ன மாதிரி, டிஜிட்டல் மீட்டரா அனலாக் மீட்டரான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் ப்ரைஸையும் பார்த்துட்டு கண்டாக்ட் நம்பரையும் தாரேன். ஓகே, மாடல் சொல்லியாச்சு. இது இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் 164 சிசி, 164 சிசி தான் இதில் இன்ஜின் சிசி. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு சொன்னால் சில இடத்துல பார்த்தீங்க சொன்னால் 51 கிலோமீட்டர் மைலேஜ்னு போட்டிருக்கிறாங்க. சில இடங்களில் 59 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குமென்று சொல்லியிருக்காங்க. இது நான் நெட்டில் பார்த்து சொல்கிறது. பைக் வந்தால் பிறகு நேராக போய் பாருங்கள் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை கியர் வசதி இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க சொன்னால் 5 கியர் வசதி இதில் இருக்குது. பைக்கோட மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் 152 கிலோ. ஏன் ப்ரோ வெயிட் எல்லாம் தூக்கியாக பார்க்க போகிறோம்னு இல்லாமல் நான் ஜஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஹெட்லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு LED ஹெட்லைட், அப்புறம் ப்ரொஜெக்ட் லைட்ஸும் இதில் இருக்குது. உங்களுக்கு சிக்னல் லைட்ஸ் எல்லாமே LED லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டயர் பார்த்தீங்க சொன்னால் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ப்ரோ, இதோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்க சொன்னால் 14 லிட்டர் இதோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி. நீங்கள் ஃபுல் டேங்க் அடிக்கணும்னு சொன்னால். அப்புறம் எலோ வீல் வசதி இதில் இருக்குது. 10 டிஸ்க் பிரேக், முன்பக்க பிரேக்கும் டிஸ்க் பிரேக் தான், பின்பக்கமும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வசதி இதில் இருக்குது. ப்ளூடூத் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி வாரதில் முதல் வந்த மாடல்னு சொன்னால் சம்டைம் இருக்கலாம், சம்டைம் தெரியலை. பட் இது நெட்டில் பார்த்துட்டு சொல்கிறதால சொல்கிறேன். ப்ளூடூத் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீட்டர் பார்த்திங்க சொன்னால் டிஜிட்டல் மீட்டர் அதில் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா அனலாக் மீட்டரும் அதில் இருக்குது. நீங்கள் இதில் மீட்டரை ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் டிஜிட்டல் மீட்டரும் இருக்குது, அனலாக்கும் பக்கத்தில் இருக்குது. ஓகே காய்ஸ், என்ன மாதிரி 100% இது உண்மையான நியூஸ் தான். ஒன்றுமே யோசிக்காதீங்க. நாம் மீண்டும் பிராண்ட் நியூவான பைக் ஓட போகிறோம். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. என்ன ப்ரைஸ் வருமென்று தானே கேட்குறீங்க. இந்த பைக் பல்சர் N160 பைக் பார்த்திங்க சொன்னால் இலங்கைக்கு விற்பனைக்கு வரும்போது நாங்கள் இப்போ கடையில் விற்பனை செய்ய போகிற சில ஆக்களை நான் கண்டாக்ட் பண்ணி கேட்டதில் அவங்க சொன்ன ப்ரைஸ் இவ்வளோத்துக்குள்ளே ப்ரோ இருக்குமென்னு சொன்னாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் ப்ரைஸ் வரையில. பட் இந்த ரேட்டுக்குள்ளே
எங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 10 லட்சத்துக்குள்ளே இந்த பைக் உங்களுக்கு பிராண்ட் நியூவாக விற்பனைக்கு வரும். 9 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே கட்டாயம் உங்களுக்கு விற்பனைக்காக வரும். அப்புறம் இந்த பைக்கோட லீசிங் எல்லாம் இன்னும் கரெக்டாக சொல்லல. பட் பைக் வந்த அப்புறம் கட்டாயமே லீசிங் கம்பெனிக்காரங்க எல்லாம் சொல்ல தேவை உங்களுக்கு அள்ளி வாரி நிறைச்சி தருவாங்க. என்ன சொன்னால் பிராண்ட் நியூ பைக், அதுவும் நம்ம பாய்ஸு கேட்ட பைக்குன்னு சொல்லும்போது கட்டாயம் உங்களுக்கு லீஸ் எல்லாம் கடந்து கிடைக்கும். எனிவே நோ ப்ராப்ளம், என்ஜாய். 9லேருந்து 10 லட்சத்துக்குள்ளே பைக் உங்களுக்கு வர ரெடியாக இருக்குது. எடுக்கிற எல்லாருமே கவனமாக வாகனத்தை ஓடுங்க. பிராண்ட் நியூன்னு சொல்லாமல் கண்ட பாட்டுக்கு ஓடாமல் சேஃப்டியை எப்போவுமே பார்த்து ஓடுங்க. ஓகே, பார்த்தாச்சு எல்லாமே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இது எங்கே போனால் பைக் எடுக்கலாம். நான் இலங்கை ஃபுல்லாகவே வரணும்னு சொன்னான். பட் நமக்கு தெரிஞ்ச ஆட்களில் சில கடைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் இவங்களை கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பைக்கை நீங்கள் புக் பண்ணலாம். என்ன சொன்னால் கட்டாயம் வந்த உடனே ஸ்டாக்கெல்லாம் கடை வந்து சேல் ஆகிடும். ஏன்னா பிராண்ட் நியூ பைக்காக எல்லாருமே இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்படி எடுக்க போகிறீங்க இந்த பைக்குன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் யாருக்கு கால் பண்ணலாம், அல்ல யார்கிட்ட நேராக போகலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடையை சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்க சொன்னால் சுன்னாகம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சிகே மோட்டர்ஸ்ன்னு சொல்லி வாகனங்கள் விற்பனை செய்கிற கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னு சொன்னால் இந்த பல்சருக்கான ப்ரீ புக்கிங்கை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கான பல்சர் பைக்கை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகத்தில் இருக்கிற சிகே மோட்டோர்ஸ் அங்கே போங்க. கான்டாக்ட் நம்பர் இதில் போட்டிருக்க, நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நம்ம சேனல் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு உடனே அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஜஸ்ட் ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். புது வெஹிக்கிளுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் எஸ், கான்டாக்ட் நம்பர் இதுதான். உடனடியாக கால் பண்ணி உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எனிவே என்ஜாய் யுவர் ரைட், சேஃப்டி ஃபஸ்ட். ஓகே கைஸ், உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணுங்கள். இவ்வளோ ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலில் இப்போவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒருக்கா பார்க்கும்போதே கீழே பாருங்கள். இப்போவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இப்போ ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கட்டாயம் நம்ம இலங்கைக்கு ஃபஸ்ட்டு புதிய பைக்கள் வரும்போது உங்களுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் வந்தோடனே கட்டாயம் உங்களுக்கு யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்குது. என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொன்னால் எல்லாருமே வெயிட் பண்ணிங்க புது பைக்காக. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் ஒருக்கா லைக் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை லைக் இந்த வீடியோக்கு வருதுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தேவையான ஒரு நியூஸை தான் சொல்லியிருக்கிறேன். சொன்னால் எக்கச்சக்கமான ஆட்கள் வெயிட் பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் தந்தாச்சு. அதோட கான்டாக்ட் நம்பரும் தந்துருக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன்.